கருப்பு பல்சர் படத்தோட ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு பைக்கு, அதுவும் ஒரு பேய் பைக்கு பழி வாங்குது. இதான் படத்தோட ஒன்லைன். ஆமா, இத வச்சு ஒரு ஆக்ஷன், ஃபேண்டசி, ஹாரர் காமெடின்னு ஒரு ஜானர் மிக்ஸ் முயற்சி பண்ணிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரு. முரளி கிருஷ்ணா டைரக்டர். சரி, நம்மளோட பிரத்யேக ஃபிளிக்ஸ் காஸ்டிங் 4 அனாலிசிஸ் மூலமா இந்த படத்தை அலசி பாத்துடலாம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல கதை ஒருங்கிணைப்பு, அதாவது கதை எவ்வளவு கோர்வையா இருந்துச்சுன்னு பாப்போம். இதுக்கு நான் கொடுக்குற ஸ்கோர் ஒரு 2.0. 2.0வா? ரொம்ப கம்மியா இருக்கே, ஏன் அப்படி? சரி, அதுக்குள்ள வரக்கு முன்னாடி இது மாதிரி படங்களோட ஆழமான விமர்சனங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா உடனே எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்போதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஆமா, அந்த ஸ்கோருக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். படம் ஒரு சீரியஸ் த்ரில்லரா இல்ல ஒரு மொக்க காமெடியான அவங்களுக்கே ஒரு தெளிவில்ல. கரெக்ட், அந்த குழப்பம் நல்லாவே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, அந்த பேய் பைக்கோட பவர்ஸ்க்கு ஒரு ரூல்ஸே இல்ல. ஒரு சீன்ல ஒண்ணு பண்ணுது, அடுத்த சீன்ல வேற மாதிரி பண்ணுது, லாஜிக்கே இல்ல. அந்த இரட்ட வேட தினேஷ் கேரக்டர்ஸ் கனெக்ட் ஆகுற இடம் கூட ரொம்ப செயற்கையா, கதைக்கு வசதியா திணிச்ச மாதிரி இருந்துச்சுல்ல? நிச்சயமா. சரி, கதை தான் அப்படி. விஷுவலா படம் எப்படி இருந்துச்சு? காட்சி புதுமைக்கு நாங்க கொடுக்குற ஸ்கோர் 3.0. 3.0. அப்போ இதுல நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. ஆடியன்ஸ், இந்த ஸ்கோரிங் முறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த படத்துக்கு நீங்க என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். கரெக்ட். ஒளிப்பதிவாளர் பாஸ்கர் ஆறுமுகம் சென்னையோட அந்த நியான் நைட் லைஃபையும் சரி, மதுரையோட அந்த வறண்ட நிலத்தையும் சரி நல்லாவே வேறுபடுத்தி காட்டியிருக்கார். அது ஒரு பிளஸ். ஆனா ஒரு உயிருள்ள பைக்குங்கிற கான்செப்டை நம்ப வைக்க வேண்டிய விஎஃப்எக்ஸ், அது எப்படி சொல்றது, ரொம்ப சுமார். ஆமா, ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான், ஒத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட் கதைக்கு விஎஃப்எக்ஸ் தானே உயிர். அதுல கொட்ட விட்டுட்டாங்க. கரெக்ட். விஎஃப்எக்ஸ் சொதப்பும் போது மொத்த பாரமும் நடிகர் மேலதான் விழும். அந்த வகையில நடிகர் ரசிகர் பொருத்தம் எப்படி இருக்கு? இதுக்கு நம்ம ஸ்கோர் 3.5. ஓகே, இது கொஞ்சம் டீசென்ட்டான ஸ்கோர். நீங்க இந்த படத்துக்கு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உங்க ஸ்கோரை உடனே கமெண்ட்ல போடுங்க, பாப்போம். ஆமா, லுப்பர் பந்து மாதிரி வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்றதுதான் தினேஷோட பிராண்ட். அந்த வகையில இது அவரோட ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் தான். படத்தோட மிகப்பெரிய பலமே அவரோட நடிப்பு தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. பிராண்டுக்கு செட் ஆகிற படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஜெயிக்கலைனா அது அவரோட கெரியருக்கு நல்லதா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். சரி, அடுத்தது படத்தோட வேகம். சில இடத்துல ரொம்ப இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனாலதான் படத்தோட வேகத்துக்கு நம்ம ஸ்கோர் வெறும் 2.5. இந்த படம், அதோட கேரக்டர்ஸ், இல்ல ஏதாவது சர்ச்சையை பத்தின உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட்ல எங்க கூட விவாதிக்கலாம். வாங்க பேசலாம். படத்தோட நீளம் வெறும் 114 நிமிஷம் தான். ஆனா ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி ஒரு சோர்வை கொடுக்குது. ஆமா, பாதியில வர்ற அந்த தேவையில்லாத காதல் காட்சிகள், அப்புறம் அந்த பிராங்க்ஸ்டர் ராகுல், மஞ்சூர் அலிகான் காமெடி ட்ராக் எல்லாம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர். உண்மையா சொன்னா மெயின் கதைக்குள்ள போகவே இன்டர்வல் ஆயிடுச்சு. அதனாலதான் ஒரு சின்ன படமே ரொம்ப நீளமா தெரிஞ்சது. அப்போ மொத்தமா நம்ம இறுதி தீர்ப்புக்கு வந்துடலாம். கருப்பு பல்சர் படத்தோட மொத்த ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் 2.5 out of 5. எங்க தீர்ப்பு ரொம்ப சிம்பிள். ஒரு சிறப்பான கருத்து சுமாரான செயலாக்கத்துல வீணடிக்கப்பட்டது. தினேஷோட நடிப்பு, சில பைக் சீன்ஸ் படத்தை காப்பாத்த போராடுது. ஆனா பலவீனமான ஸ்கிரீன் பிளேயும் லாஜிக் இல்லாத காட்சிகளும் படத்தை மொத்தமா கீழே எடுத்துருச்சு. குறிப்பா அந்த காமெடி பல இடங்கள்ல ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரியும் ரசனைக்கு மீறியும் இருந்துச்சு. அது படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். பாக்ஸ் ஆபீஸ் பத்தி சொல்லுங்க. அதுவும் பெருசா சோபிக்கல. முதல் நாள் கலெக்ஷன் வெறும் 0.17 கோடி ரூபாய் தான். இனிமே பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தாதான் உண்டு. இல்லனா இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் தோல்வியா முடிய அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல இருந்து ஒரு கேள்வி வருது. பே பைக் மாதிரி ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமாக்கு புதுசா? இல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்புற மாதிரி திரையில காட்ட நம்ம கிட்ட இன்னும் டெக்னாலஜி வளரலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?